இயேசு நல்லவர், 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 நல்லவர். Praise God. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆமென். நன்றி அப்பா. காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஆதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஆதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். தேவனும் நீரே, என் தேவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசு துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா அவரை துதிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பெரியவர். ஆமே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை உயர்த்து. அவர் எத்தனை நல்லவர். ஆமே. அவர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஆமே. இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஜெபாவினால் நிரப்புங்க. துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. அப்பா அம்மா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. இன்னும் துதிக்கணும், இன்னும் நாங்க உம்மை உயர்த்தணும். ஹல்லேலூயா. ஷபரகா பரபல பரிபல தரபரப ஷதரபரி பலபரகா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you, Jesus. ஆத்துமாமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளும் சாற்றுதல் கரிய தன்மையுள்ள பூதலத்துள்ளும் சாற்றுதல் கரிய தன்மையுள்ள ஆத்துமமே
ஹல்லேலூயா. தினம் தினம் உலகில் நீ செய்பலவா வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய்பலவா வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்புவை காதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கிறார். குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கினார். அடுகுழியில் நின்று தூக்கினாரே, நம்பியா. அடுகுழியில் நின்று தூக்கினீரே, நன்றி நன்றியா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நம்பத்தக்க தகப்பனே, நம்பி உள்ளே உம்மை தானே. நம்பத்தக்க தகப்பனே, நம்பியுள்ளே உம்மை தானே. நம்பியுள்ளே உம்மை தானே. நம்பத்தக்க தகப்பனே, நம்பியுள்ளே உம்மை தானே. வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. ரேப்ராகா பரபல பரி பலதர பரி பலதர ஓரா பரபர பலதர பரஷி பரகா பரபல பரி பலதர. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவி. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவி. ஒப்புவித்தேன் வழிகளையே கூட
கூடவே இருக்கிறீர். ஒப்புவித்தேன் வழிகளெல்லாம், கூடவே வருகிறீர். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சொல்லுங்க, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். ஷபரக பலபரி பலதர பரபலதர பரி பலபரி பலம் ஓல பரக பரபல பரபஷி பரக பலபரி பலம். சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். சொல்லுங்க, சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சொல்லுங்க, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். Pare braka para bala bari bala tara bara shabara kabara bala dara ba ora bara bala dara bara shabara kabara bala dara அசைவாடும் அனலாக்கும் கலக்கினி ஜுவாலையே. ஆமே, நல்ல கரங்களை தட்டி ஆமேன். அசைவாடும் ஆவியானவரே. ஊரா பரா பரா கபரா பலா பரி பலா தரா பரா ஷபரா பரா கபலம். நல்ல கரங்களை தட்டி ரீப்ரா பரா பரா பரம். அசைவாடும் அனலாக்கும் கலக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் கலக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் கலக்கினி ஜுவாலையே. ஆவியானவரே, ஆவியே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. கேளுங்க,
Ura baraka bala para bala tara baraka bari bala tara. Dobroka bara bara shakara baraka ba. நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஓ லப்ராக்க ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. எல்லா கட்டுகளை உடையட்டும் உடையட்டும். ஓ மகிமை 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 மகிமை. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுமே கொண்டு சென்று நீங்க செய்யுமே நதியாய் பாய்ந்திடுவே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீங்க செய்யுமே நதியாய் பாய்ந்திடுவே. நீச்சலாடம் நீச்சலாடம் கொண்டு சென்று நீங்க செய்யுமே நதியாய் பாய்ந்திடுவே. நீச்சலாடம் நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுவே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே சொல்லுங்க. ஊற்றிடுமே உம்மாக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை மாறுமே அபிஷேகம் அபிஷேகம் போட்டுவே. ஆடல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை 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 தாருமே. கேளுங்க கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. கிருபை நாவினால் மன்றாட்டி நாவினால் நிரப்புங்க. அக்கினி ஜுவாலையா மாற்றுங்கப்பா. அனலுள்ள ஜீவியம் அனலுள்ள ஜீவியத்தை செய்ய ஒரு அனலுள்ள அபிஷேகத்தை அனல் மூட்டு அபிஷேகத்தை ஒவ்வொரு மேல ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க. பெந்தேகோஸ்தே நாளில் அது போல உயிர்த்திடுமே. அப்போஸ்தலர்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம்மாக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை சத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. நல்ல கரங்களை தட்டி அப்பா எங்களை நிரப்புங்கப்பா. இன்னும் நிரப்புங்க இன்னும் நிரப்புங்க. இன்னும் ஆழத்துக்குள்ள இன்னும் நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க. ஓ ரபா 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 ஷபா ரபா ரபா ரபா. இன்னும் நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க. கேளுங்க அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஒவ்வொருவரை நிரப்புங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நிரப்புங்கப்பா. ஆவி நிறைவினால் நிரப்புங்க. சாகாமை அழியாமையினால் நிரப்புங்க. mighty transform anointing மர்றூமாக்குற அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. உம்மை போல நாங்கள் மர்றூமாகணும். உம்மை போல நாங்கள் மாறணும். எங்கள் சொல்லல செயல்ல சிந்தையில நடக்கையில உங்களை போல மாறணும். எங்க சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் உங்களை போல மர்றூமாகணும். ஓ Ola baraka bara bara bare 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 kabara bara 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 shabara bara. Oh shabaraka bara bara bare bara 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 bara. Hallelujah. Ola baraka bara 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 bara.
நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. ஆவியே அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜாலையே. ஆவியே ஆவியே சொல்லுமா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாகும் Shakai labo rema mama lobro kabari balata raba 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 adum analakum akkini jalaye, asaivaadum analakum akkini jalaye, lebra kabara bara bara dara bara 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 parvel jabavelayil கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்கினியை ஊற்றிடுவே, கர்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்கினியை ஊற்றிடுமே, அக்கினியை இறக்கிடுமே, அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியை இறங்கிடுமே, அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடவே, தரிசனம் உரைத்திடவே, எழுந்து பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடவே, தரிசனம் உரைத்திடவே, அமரனுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே, நீ போல இறங்கணுமே, நாவாக பொழிந்திடுமே, நாவாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே, பாய்ந்திடுமே. Oh, fire! Abrakapala barakabaraba, lobrokabarabrakapalabaribalataraba, lobrokabaribalaturabrakabala, உயிர் அடையட்டும், உயிர் அடையட்டும், உயிர் பெற்று எழும்பட்டும், உயிர் பெற்று எழும்பட்டும், படுத்த படுக்கையில் இருக்கிற சரீரங்கள் உயிர் பெற்று எழும்பட்டும். ஃபயர்! கோமால இருக்கிற சரீரம் உயிர் பெற்று எழும்பட்டும். ஃபயர்! கேன்சர் கட்டிகள் எரியட்டும், எரியட்டும், அக்கினி எரிந்து போட்டும். அக்கினியை ஊற்றிடுமே, நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே,
அக்கினியை ஊற்றிடுமே, நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. ஓ ஷாகா ராகா பலா பரி பலா கபலா ராகா பலா பரி கபரா பலா தரா. எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகளை எரியட்டும். தேசத்துல அக்கினியை போடுங்கப்பா, தேசத்துல அக்கினியை போடுங்கப்பா, தேசத்துல அக்கினியை போடுங்கப்பா, அக்கினியை போடுங்க. 140 கோடி ஜனங்கள் இருதயத்தில் அக்கினியை போடுங்கப்பா. மாயையான கட்டுகள்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். மெய் தேவனாகி உண்மை ஜனங்கள் பின்பற்றட்டும். ஜனங்களுடைய இருதயத்தை கெடுக்கிற பொல்லாத கிரியைகள்லாம் எரியட்டும். யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்களும் இல்லாமல் போட்டும். யுத்தம் பண்ணுகிறோம், யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இதே அபிஷேகத்தோட நல்ல யுத்தம் பண்ணுங்க. மதவாதம் எரியட்டும். தேசத்துல மதவாதிகளுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்கப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. சினிமா ஆவிகள்லாம் எரியட்டும். சினிமா மோக ஆவிகள்லாம் எரியட்டும். ராகா பாலா பாரிகா பாரா லவ யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. எல்லா கலகத்தின் ஆவிகள், தேசத்துல கிரியை செய்த பிரிவினை ஆவிகள், கலகத்தின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், குடும்பத்தை உடைக்க செய்யப்படுகிற மாதிரி ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா தரித்திர ஆவிகள் தேசத்தை விட்டு அழியட்டும். ஆமென். வரதட்சணை கொடுமை எங்கள் தேசத்துல இல்லாமல் போகும். ஓ பாலியல் பலாத்காரங்கள் அருவருப்புகள் தேசத்துல இல்லாமல் போட்டும். விக்கிரகங்கள் கட்டோடு ஒளியட்டு இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராகா பரா பலா பரா பலா தரா பரா கபரா பலா பரா பலா பரே பலா தரா பலா பா லோப்ரா பரா ஷபரா கபரே பலா பரே பலா பரே பலா தரா பரா பரா ரோப்ரோ கபரா ஷபரா கபரே பலா பரா பரா தரா பரா. ஓ இயேசுவே, இயேசுவின் நாமம் ஒன்றே உயரணும். எல்லா வாயிலும் இயேசுவின் நாமம் மட்டும்தான் இருக்கணும். எல்லா முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக மட்டும்தான் முடங்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்க எவ்வுலகில் சுகம் இயேசுவே, கவலையில் ஆறுதல் கண்களில் என் ஜோதியும், கஷ்ட நோய் பாடுகையிலே கை கண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, இல்லை நீங்க எவ்வுலகில் துணை இயேசுவே. ஆமே. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் இயேசுவே சொல்லுங்க. எல்லாமே எங்களுக்கு இயேசுதான், எல்லாமே ஜீவமும் ஆவலும் என் ஆவலும் ஆனகீதமும் சரு நாட்டமும் கொண்டாட்டமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்க இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ரே பிராகா பரா பலா பரி பலா தரா பரா பரா பலா பரா பரா பௌஷி பரா பலா பரு. ஒரு மேல தேவ மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். மரண படுக்கைகள் மாறட்டும். வியாதியின் கோர்கள் வேரோடு எரியட்டும். வியாதியின் ஆணி வேரோடு எரியட்டும். அப்பா, திரும்ப அமெரிக்கால கொரோனா பரவுதுன்னு சொல்றாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அந்த கொரோனா கிருமிகளை வேரோடு எரிக்கிறோம். மீண்டும் அது தலை தூக்க கூடாது.
இயேசுவின் நாமத்தை அழிந்து போகட்டும். அழிந்து போகட்டும். கொரோனா கிருமிகள் வேரோடு அழியட்டும். Fire. இயேசுவின் நாமத்தாலே ஒவ்வொரு ஜனங்களை வேலியடைக்கிறோம். அப்பா, அந்த மழை காலங்கள்ல எந்த இடத்துல வெள்ளங்கள் வரக்கூடாது. அந்த நாட்களிலும் பார்க்கிறோம் எத்தனையோ தேசங்கள்ல வெள்ளம். ஜனங்களை பாதுகாத்துக்கோங்க. எங்க தமிழ்நாடை பாதுகாத்துக்கோங்க. எங்க தேசத்தை பாதுகாத்துக்கோங்க. முழு உலகத்தையும் பாதுகாத்துக்கோங்க. ரத்தத்துல வேலி அடைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து பாடி ஆராதித்து ஜெபித்து அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடிய பெருக தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. இந்த ஜனங்களை ஆற்றி தேற்றுங்க. ஆவியானவரே கண்டித்து உணர்த்துங்கப்பா. ரத்தத்துல வேலி அடைக்கிறோம். எல்லா மகிமை மக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இந்த தவறால் பெண்கள் ஜெபத்துக்கு இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது நாம் சிறிது நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கிட்ட வேத பகுதி சங்கீதம் 100 அல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல சில வசனங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல சில வசனங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 34ல 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தீமையை விட்டு விலகி ஹல்லேலூயா நன்மை செய்யும் போது நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி, நம்முடைய உதடுகளை கபட்டு வசனிகளுக்கு விலக்கி ஹல்லேலூயா நாம் எல்லா விதமான தேவன் வெறுக்கின்ற காரியங்களே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களே நாம் விலக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய எல்லா நடக்கையிலும் அவரை போல் பரிசுத்தம், வார்த்தையிலே, கண்களிலே, செயல்களிலே ஹல்லேலூயா நாம் அப்படி நடக்க வேண்டும். தீமை விட்டு விலக வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல அவர் பிறருக்கு நன்மை செய்தவராக சிருஷ்டித்திருந்தார். யாரை பற்றி யாரை பிறந்தை பேசல, யார் வாழ்க்கை கெடுக்கல, யாரை பரியாசம் பண்ணல. அவர் பாவத்தை உணர்த்தி கண்டித்து உணர்த்தினார். ஹல்லேலூயா. நீதியை குறித்து நியாயத்திற்பை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார். நாம் சமாதானத்தை தேட வேண்டும். சமாதானமாக இந்த சுவிசேஷ வசனத்தை தேட வேண்டும். ஹல்லேலூயா. சமாதான பிரபுவாக இயேசு கிறிஸ்து தேட வேண்டும். நமக்கு பூமியிலே கொடுக்கப்பட்ட நோக்கம் அதுதான், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இந்த பூமி இன்றைக்கு பிசாசு பிடியில் சென்று மனிதர்கள் அன்பை இழந்த, சுபாவியால் அன்பு இழந்த, கொடுமை செய்கின்றதாக, இரக்கமற்றவராக, நல்லோரை பயக்கின்றதாக, நீதிமாக்கிறதாக பேசி இப்படிப்பட்ட பல காரியங்கள் பிசாசு வஞ்சித்து ஒரு மனிதன் ஜாதி இன மத ரீதியில கொலை செய்வது, பகைப்பது, ஆபாசம் பேசி இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக இருக்கின்றன. பூமியில சமாதானம் ஈடுபட்டு போயிட்டு, ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆளுடைய அன்பை பெற்ற, அபிஷேகம் பெற்ற, வரங்கள் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து ஒரு காரியம் ஆவிலஞ்சு அந்நிய பாசை இப்படிப்பட்ட காரியத்துக்காக நாம் அகெயின்ஸ்டா எதிர்த்து ஜெபித்து சமாதான பிரபாக இயேசுவின் ஆளுகை இந்த பூமியில கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது மாத்திரம் இந்த ஆவிகள் எரிக்கவுடன் கட்டப்படும். இன்றைக்கு எல்லா தேசங்களையும் ஹல்லேலூயா ஒவ்வொரு தேசங்களையும் ஒவ்வொரு தேசங்கள் கருப்பின மக்கள், வெள்ளையின மக்கள் என்று இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக எல்லா இடங்களையும் பிரச்சனைகள், பாகுபாடுகள், வேறுபாடுகள், ஜனத்துக்கு இறகு ஜனங்கள், ஜாதிக்கு இறகு ஜாதி, தேசத்துக்கு இறகு தேசம், மாநிலங்களுக்கு மாநிலங்கள், இன்றைக்கு பகைமையினர்கள், கசப்பு அதிகமாக பரப்பப்படுகிறது. வெறுப்புகள், வெறுப்பு பேச்சுகள், ஒரு ஜாதிக்கிறாக, ஒரு இனத்துக்கிறாக, நயவஞ்சகராக, கயவர்களாக, கெட்டவர்களாக இப்படிப்பட்ட காரியங்கள் மக்கள் மீது அந்த அவங்க தொடர்ந்து இப்படி வெறுப்பின் செய்தியை பரப்பி அன்பான இதயத்தை கூட அவங்களுக்குள்ள அந்த பகைகள், கசப்புகளை இன்னைக்கு விதைக்கிற வேலையை பிசாசு ரொம்ப எளிதாக செய்து கொண்டிருக்கின்றான். அதற்கு எல்லா மீடியாக்களும் இன்னைக்கு விலை போயிட்டு, நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியாக்கள், டிவி எல்லாமே
அதை ஓப்பன் பண்ணாலே தவறான செய்திகள் இன்றைக்கு அதிகமாக பரப்பப்படுகின்றன. சரியான செய்தி என்று நம்மால் எதையுமே சரியா சொல்ல முடியல. அப்படிப்பட்ட காலங்களில் நம்ம சமாதானத்திடம் அதை தொடர்ந்து பற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கண்கள் அப்படி நல்ல காரியங்கள் செய்கின்ற நம் மீது நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் நாம் ஜெபிக்கும் போது, நாம் கூப்பிடும் போது, ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட வேதனைகள்ல, இந்த மாதிரியான சூழ்நிலையில, ஜாதியின் மத ரீதியாக ஒடுக்கப்பட பிள்ளைங்க, ஜாதி ரீதியாக தாழ்த்தப்பட பிள்ளைங்க, உரிமைகள் மறுக்கப்பட பிள்ளைங்க, இன்னைக்கு எல்லா துறையிலும் கரப்ஷன், எல்லா துறையிலும் அன்பற்ற தன்மை, மனுஷர்களுக்கு அன்பே இல்லை, எல்லாத்தையும் கலப்படம், எல்லா துறைகளும் இன்னைக்கு கார்பரேட் மயமாகிவிட்டது. ஊழியங்கள் கூட இன்றைக்கு, சபைகள் கூட இன்றைக்கு நிறைய கார்பரேட் மயமாகிவிட்டது. சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அவர் ஒரு டாக்டர் என்று சொல்லி தன்னை போட்டிருந்தேன். நான் ஒரு டாக்டராக இருந்து இந்த காரியங்கள் இதை பேச நான் வேதனைப்பட, நான் இதை பேசின ஆகணும் என்று இன்றைக்கு மனிதர்கள் சாதாரணமாக இன்றைக்கு எல்லோருக்குமே ஹார்ட் அட்டாக் வருகிறது, எல்லா வயதுலேயும். அப்படி வந்தால் முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. அந்த இன்ஜெக்ஷன் விலை கிட்டத்தட்ட 8,000 9,000. ஆனால் அதோடைய ஒரிஜினல் ரேட்டு வரும் 700 ரூபாய்க்கு தான். இப்படியாக அவர் நிறைய காரியங்கள் குறிப்பிட்டிருந்தார். சுகருக்கு, ப்ரெஷருக்கு எடுக்கின்ற எல்லாமே அதே போல் ஸ்கேன் எடுக்கிற 3000 4000 சொல்கிறாங்க. ஆனால் அதோட ஒரிஜினல் ரேட்டு 500 600 ரூபா. மற்ற அப்படி அவங்க எல்லாவற்றையுமே அவங்க கொள்ளையடிக்கிறார்கள். இன்றைக்கு மனித தன்மையற்ற இந்த சமுதாயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு யார் யார் அழுது ஜெபிக்கிறார்களோ, போராடி ஜெபிக்கிறார்களோ, யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைங்க மேலே கர்த்தருடைய கண்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, பார்த்து கொண்டே இருக்குது. அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் செவி எப்பொழுதும் திறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட திறப்பில் நின்று இந்த காரியத்துக்காக வாதிக்கப்பட்டு போராடி எத்தனையோ இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க. அப்படி உண்மையாக உணர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய ஜெபத்தை ஸ்பெஷலாக கேட்க, அதுக்குன்னு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட தூதர்கள் எப்போதும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு உடனடியாக பிதாட்ட இருந்து பதில் உடனே வரும். உடனே பரலோகத்துக்கு இந்த ஜெபங்கள் போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்ப விரும்பினார். அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம், ஜெப தாகம் கொண்ட சந்ததியை கர்த்தர் எழுப்ப ஆசை புரிந்தார். எழுப்பல் நாட்களுக்கு முன்பதாக இந்த பிரச்சனைகளை கண்டு ஏதோ டிவியில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், நான் அதை வாசிட்டு அதை செய்தியாக எடுத்து நான் கடந்து போகிறேன் என்பது அல்ல. இந்த செய்தி ஜெபமாக மாற்ற வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குற கேட்குற பேசுகிற நிறைய எல்லா காரியங்களையுமே நாங்கள் அப்படி உடனடியாக அதை ஜெபமாக கன்வெர்ட் பண்ணி உடனடியாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உடனடியாக அதை பாரத்தோடு கூட ஹல்லேலூயா கேட்கிற எல்லா செய்திகளும், பெண்களுக்கு எதிரான எத்தனையோ குற்றங்கள், ஹல்லேலூயா, சிறு குழந்தைகளுக்கு எதிரான எத்தனையோ குற்றங்கள் இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட அந்த ஆசிரமத்தில் குறிப்பிட்ட அந்த சாமியார் என்ற போலி சாமியார், அவரை பற்றி பல காரியங்கள் இன்றைக்கு பரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அவரை பற்றி எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வந்தன. ஒரு 2 குழந்தைகளை கொண்டு போய் தலையை மொட்டை அடித்து அந்த பிள்ளைங்களை உருவத்தை மாற்றி அவங்களுடைய மைண்டை வஞ்சித்து அவங்க ஏமாற்றி அந்த பிள்ளைங்க தன்னுடைய சுய அந்த மைண்டில் பேசாமல் அவங்க சாப்பிட உணவுப் பொருளில் ஒரு விதமான பொடியை கலந்து அவங்க என்ன பேசுகிறாங்க நினைக்கிறாங்க அதையும் அந்த பிள்ளைங்க பேசுது. அப்பா யார் அம்மா தெரியல, அப்பா அம்மாவே எதிர்த்து பேசுது, கோர்ட்டில் பேசுது. அதை வசிய ஆவிகள் வசியம் பண்ணி அந்த பிள்ளைங்களை தவறாக யூஸ் பண்ணி எவ்வளோ கேஸ் போட்டாலும் இன்னும் அந்த பிள்ளைங்க மீண்டு வர முடியலே. பெற்றோர்கள் கதை கொண்டிருக்காங்க. இப்படி எத்தனையோ பிள்ளைங்களை கொண்டு போய் பண்ணாங்க. ஆனாலும் நடவடிக்கை இன்று வரை எடுக்கவில்லை. அந்த மனிதன் தவறு செய்து கொண்டிருக்கின்றான். யாரெல்லாம் அதை கேட்குறாங்க, தட்டி கேட்குறாங்க, அவங்களாம் கொலை செய்து அங்கே உள்ள மயானத்திலே பதித்து அது ஒரு பக்கம் பெரிய வந்துச்சு, பெரிய பிரச்சனையாக. அதையும் ஆனாலும் அரசாங்கம் கண்டுகொள்ளி அரெஸ்ட் பண்ணப்படி இப்பொழுது அமெரிக்காவில் சென்று பிரான்ச் ஓப்பன் பண்ணி அங்குள்ள நபர்கள் 2 பேரை கொலை செய்து அவங்களுடைய உடல் உறுப்புகளை அவர் திருடி வித்திருக்காரு என்று கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ அமெரிக்காவில் பிரச்சனை மிக பெருசாக போயிட்டுருக்கு. ஒருவேளை அங்கே அவர் கைது செய்யப்படலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்துக்கு நாம் ஹல்லேலூயா நாம் மனசார மனதை ஆண்டவரோட ஊற்றி நாம் ஜெபிக்கணும். எப்போ நம்முடைய வீட்டை நமக்கு குழந்தைகளோட நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பு நாம் எப்படி ஜெபிப்போம். அதே போல் எத்தனையோ வாலிப பிள்ளைங்க
சும்மா யோகாவுக்கு போன பிள்ளைங்களை அவசியம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளைங்களை வீட்டை வெறுத்து அவங்களுடைய தலையை முடியெல்லாம் எடுத்து முட்டையாக்கி இப்படிப்பட்ட பல பிள்ளைங்க இங்கே இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு பெற்றும் கண்ணீரோட கதறாங்க. நம்ம அதுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் இதனுடைய காது திறந்தே இருக்கிறது. இதை நான் விரும்பினபடியால் நான் இதில் என்றென்று வாசம் செய்வேன். இது நான் தெரிந்த என் ஸ்தானம், இது என் ஸ்தானமாக என்று கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபத்திலே கர்த்தர் பிரியமாய் இருப்பார். அப்படிப்பட்ட காரியங்களே உலக மனுஷன் செய்வது போல் ஹல்லேலூயா ஊழியர்கள் சபைகள் செய்யக்கூடாது. அவர்கள் எப்படி தன் தவறங்களை தவறாக நடத்துகிறாங்களோ அதே போல இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற பல அவலங்களும் இன்னைக்கு திருச்சபை நடக்குது, ஊழியம் நடக்குது. தேவன் நியாயத்தை கொடுக்கும் வேலை வந்துவிட்டது. ஹல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியிலே இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட பட்சபாதம் என்பதே இல்லை. எவ்வளவு ஊழியம் பண்ணாலும் எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் நீங்க பண்ற எல்லா பார்த்துக்கும் ஆண்டவர் ஒத்து போக மாட்டாரு. தேவனுடைய நியாயத்துக்கும் அதாவது சபையிலே தொடங்குகின்றது. இப்படிப்பட்ட காரியங்கள் விசுவாசிகளையும் இன்றைக்கு அவங்க செய்கிற மாதிரி மற்ற மதத்தில் செய்கிற மாதிரி இங்கே நடத்தினால், அடிமையாக நடத்தினால், அவரை தவறான போதனைக்கு நடத்தினால், உங்களுக்கு ஃபேனாக நடத்தக்கூடாது, உங்களுக்கு ஃபாலோயராக நடத்தக்கூடாது. தேவனுடைய ஃபாலோயராக தேவனுடைய சீஷராக மாற்ற வேண்டும். தேவன் கொடுத்த கட்டளை என் நாமத்தில் புறப்பட சென்று எல்லா ஜாதியும் எனக்கு சீஷராக மாற்றுங்க. என்னை நேசிக்கணும், என்ன வணங்கணும், அதே போல எனக்காக வாழ வேண்டும், எனக்கு ஊழியம் செய்த மற்றவங்க என் நண்டை இழுக்க வேண்டும். அதுதான் சீஷர்கள். ஹல்லேலூயா. அவர் ரெண்டையும் மற்றவங்களை சேர்க்க வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சபையில நீங்க இந்த சபையில் அடங்கணும், எனக்கு கீழே அடங்கிருக்கும், இதுதான் நீங்க நீண்ட காலம் இருக்கணும் என்று அவங்கள வெளியே ஊழியம் செய்ய விடாமல் உள்ளே வைத்து காலங்காலமாக ஒரே இடத்துல வைப்பது, அது அப்படிப்பட்ட காரியங்கள் வேதம் சொல்லவே இல்லை. புறப்பட்டு சென்று விடணும். குறிப்பிட்ட காலமுறை அவர்கள் அந்த போஷாக் வாங்கி கொண்டு ஹல்லேலூயா ஒரு குழந்தை ஒரே கிளாஸ்ல 10 வருஷம் 15 வருஷம் அந்த பிள்ளை சரியில்லை, அந்த பிள்ளை கற்றுவிட்ட ஆசிரியர் சரியில்லை என்று அதை போலதான் உலக பிரமாக சொல்வது போலதான் ஒரே மனிதர்கள் ஒரே சபையில் இருந்தால் அவங்க சரியில்லை, அவங்களுடைய சொல்லிக் கொடுக்குற போதனைகள் சரியில்லை என்றுதான் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவங்க புறப்பட சென்று குறிப்பிட்ட காலத்திலே வரங்கள் வல்லமை பெற்றுக்கொண்டு கத்திருக்கின்ற அவங்களும் ஒரு ஊழியர் எழும்பி சீஷராக மாற்ற வேண்டும், எழும்பி வர வேண்டும். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கும் பாதை. ஆனால் இன்றைக்கு சபைகள் ஊழிய வேதமாறிய காரியங்களை இன்னைக்கு கற்றுக் கொடுக்காங்க. வேற ஆராதனை என்றால் வேதம் ஒன்று சொல்கிறது, தேவனை ஆராதிக்கணும் ஆவியோட உண்மையோடும். ஆனால் இன்னைக்கு உலகம் மியூசிக்கோட, புகையோட, டான்ஸோட, லைட்டோட தவறான பாதை, தவறான காரியங்கள் காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தீமை செய்கிற, வேதத்துக்கு புறம்பான ஆராதனை செய்கின்ற, வேதத்துக்கு புறம்பான வேதம் சொல்லாத காரியங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு குரமாக தீமை செய்கின்ற பெயரை பூமியிராமல் அற்றுப்பன கட்ட முகம் அவள் குரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி தீமை செய்கிற இப்படிப்பட்ட பல காரியங்கள், பெண்களை சுரண்டுகின்ற, பெண் குழந்தைகளை விரிக்கின்ற பெண் குழந்தைகள், தன்னை படிக்கின்ற பிள்ளைங்களை போன வாரம் நம்ம பார்த்தோம். பிடி சார் 2500 வீடுகள் அப்படிப்பட்டவருக்கு ஒவ்வொரு விரோதமாக தேவனுடைய கண்கள் கரங்கள் ஹல்லேலூயா அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்தது. தீமை செய்களுடைய பெயரே நினைச்சு வரா இந்த பூமி இராமல் அற்றுப்போக பண்ணுவார். அவங்களுக்கு குறிப்பிட்ட காலம் கிருமிகளை கொடுத்து கொண்டே இருப்பார். மனம் திரும்ப துன்மாக்கம் தன் துன்மாக்கத்தை சாவது தேவனுடைய விருப்பம் அல்லவே அல்ல. மனம் திரும்பி நீதிவனை மாற வேண்டும் என்று தேவன் தொடர்ந்து அவர் தன்னுடைய கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பார். பூமி ஹல்லேலூயா பால் கடிப்பு நிறைந்து விட்டது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய மகத்துவத்தை இன்றைக்கு மறுதலிக்கிற கூட்டம் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறாங்க. தன்னை கிறிஸ்தவர்கள் போல் தேவனுடைய பிள்ளை போல் காட்டிக்கொள்கிறாங்க. ஆனால் அதோடைய அந்த பலனை மறுதலிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால் வருகின்ற உண்மையாக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையை காட்டாமல் உலகத்தோட இயல்பில் ஒத்து போறாங்க. இப்படிப்பட்ட ஜனத்துக்கு தேவனுடைய நியாயத்தை இறங்க போகிறது. ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாதற்கும், தேவனை உண்மை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கும், தேவனுக்கு உண்மை ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளுக்கும் சியாருக்கு ஒரு வித்தியாசத்தை திரும்ப வர பண்ண போகிறார். இது எழுப்பதற்கு முன்பதாக எல்லா காரியமும் சரி செய்து விட்டு தான் எழுப்பதை ஊற்றுவார். ஹல்லேலூயா. தேவனை நியாயத்திற்கு தொடங்க போகிறது. நாம் பயத்தோடு கூட ஹல்லேலூயா அவர்களுக்கு அழைக்கிறோம், தீமை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள், முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள்.
இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் ஒடுக்கிறக்க அதிகாரத்தை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. மற்ற ஆளுகை செய்யல. நான் யார் திரும்ப, என்னால் ஒன்று என்ன செய்யும், அப்படிப்பட்ட காரியத்தை அல்ல. அந்த மனிதருக்கு உதவி செய்ய எஸ்தர் ராஜ்யத்தை போல் உனக்கு மேன்மை மற்றும் மேன்மை செய்ய நீ உன் இனத்துக்கு அழியப்போது அந்த இனம் காப்பாற்றப்படுறதுக்காக உன்னை இந்த இடத்துல நீ காத்திருக்காரு என்று அந்த சிந்தையோடு கூட என் ஜனத்தை பாதுகாக்க தான் எனக்கு இப்படிப்பட்ட போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்குது. என் ஜனத்தை காப்பாற்ற, என் ஜனத்துக்கு நன்மை செய்ய. இன்றைக்கு பல நபர்கள் அரசியலுக்கு நான் ஜனங்களுக்கு நல்லது செய்ய வந்தேன் என்று ஒரு பொய் சிரிக்கணும். அந்த போர்வையில் தான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, தன்னை அவங்க கடலை போல வணங்கணும், தான் பின்னாடி அவங்க வெறி பிடிச்சு வரணும், அவங்கள தனக்கு அடிமை போல காட்டிக்கொண்டு எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பந்தாவுக்காக இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் உயிர் போயிருக்கு. சிறு குழந்தைகள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாத, துளியாரோ ஈவு இறக்கம் இல்லாமல் கண்ணீர் விடாத, கவலை அவங்கள சென்று பார்க்க அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம், அன்பே இல்லாத காலம், தன்னை பார்க்கும் தஞ்சன் அழிந்து அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் அந்த பழியும் சொல்லி வேற யார் மேலே போட இப்படிப்பட்ட கொடூர ஜாதிகள். நான் நல்லது செய்வேன் என்று சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினார். உண்மையில் அவர் எப்படி இருந்தார் இந்த பூமியில்? ஒரு வியாதியஸ்தரை பார்த்து நான் மனசு உருகினார். மறுத்து போன ஒரு மகனுடைய பாடை கொண்டு வந்தாங்க. அந்த விதையை பார்த்து மனது உருகினார். அவங்கள அப்படிப்பட்ட இறுதி நமக்கு கஷ்டப்பட பார்த்து நம்முடைய மனது உருகி அவங்களுக்கு உதவி நம்மால் திராணி இருக்கும்போது உதவி செய்ய நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமன்றங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவளை எல்லாம் எடுக்கணும். கர்த்தர் விலைக்கு நீங்களா கூடிய இப்படிப்பட்ட பிள்ளைங்க பண்ண ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். நாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்க இன்றைக்கும் ரோட்டில் உள்ள பிச்சைக்காரர்களே கழுவி குளிப்பாட்டி உடைய போட்டு அவளுக்கு வேலை கொடுக்கின்ற அநேகர் இன்னைக்கு இருக்காங்க. கர்த்தர் ஆசிரியப்பார். இன்றைக்கு ரோட்டில் உள்ள எத்தனையோ பேருக்கு உணவு கொடுக்கின்ற கூட்டம் இன்னைக்கு இருக்கின்ற கர்த்தர் ஆசிரியப்பாய். வாயற்ற ஜீவனுக்கு உதவி செய்ய எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு இருக்காங்க. கர்த்தர்களை ஆசிரியப்பார். ஆனால் அவங்களுக்கு தீமை அளிக்கின்ற, அவளை கொலை செய்கின்ற, அவளை கடத்தி கொண்டு போய் அவங்க உறுப்பு இருக்கின்ற ஒவ்வொரு குரமாக தேவனை நியாயத்தை போய் இறங்க. இன்றைக்கு மருத்துவத்தில் இப்படி பல அவலங்கள் நடக்கின்றன. பேன் பண்ணப்பட்ட மருந்து இன்றைக்கு கொடுக்குறாங்க. சென்ற நாளில் கூட ஒரு வீடியோ வந்தது. அந்த குறிப்பிட்ட இருமல் மருந்து மற்ற நாடுகள் தடை பண்ணிவிட்டாங்க. ஆனால் நம் தேசத்தை தடை பண்ணாமல் அதை சாப்பிட 8 குழந்தைங்கள 11 குழந்தை மறுத்து விட்டது. இப்போ பிரச்சனையான பின்பு அதை பேன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் கொஞ்ச நாள் செய்வாங்க, திரும்ப தந்தோம். அதே போல் உணவுகளில் மற்ற தேசங்களில் பேன் பண்ணப்பட தடை செய்யப்பட்ட உணவுகள் இங்கு கொண்டு வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிட அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு. அதை பார்த்தாலே பிள்ளைங்களுக்கு சாப்பிட தோன்றி அது வேணும் என்று அடம்பெடுத்து அதை சாப்பிட்றாங்க. அத்தனை உணவுகளும் கிட்னியை பாதிக்கக்கூடிய உணவுகள், கல்லீரலை பாதிக்கக்கூடிய உணவுகள். இன்றைக்கு அதிகமாக கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், லிவர் ஃபெயிலியர் அதிகமாக. இப்படிப்பட்ட உணவுகளை, அந்த நிறமூட்டிகளை, அந்த ரசாயனங்களை இன்னைக்கு சேர்க்காங்க. நாம் சாப்பிட்ற நூடுல்ஸில், நாம் சாப்பிட்ற கேக்லாம் சாப்பிடாதீங்க, கண்டிப்பாக கேன்சர்னு சொல்கிறாங்க. அவ்வளவு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அத்தனை ரசாயனங்கள் இன்னைக்கு கலக்குறாங்க. நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு பானங்களில் அவ்வளவு விஷயங்கள். அத்தனை மனிதர்கள் வியாபாரம் ஒன்று நோக்கு, பணம் ஒன்று நோக்கம் என்று சொல்லி யார் அழிந்தாலும் யார் கெட்டாலும் யார் செத்தாலும் எனக்கு தேவை என் பணம் என்று தேவன் இப்படிப்பட்டவர்களுக்கு நியாயத்திற்கு கொடுக்க போகின்றார். நாம் இந்த காரியத்தை செய்தியில் பார்க்கும்போது ஜெபிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு உணவுப்பும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஏசின் ரத்தம் என்று சொல்லி அந்த பொருளை ஆசித்து தான் கொடுக்கணும். ஒரு சின்ன ₹1 சாக்லேட் கொடுத்தா கூட ஜெபித்து கொடுங்க தயவுசெய்து. ஏன்னா எல்லாவற்றையும் விஷயம் கலந்துள்ளது. அதிகமாக கேக் கொடுக்காதீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விரோதமாக தேவனுடைய கோபம் வெளிப்பட போகிறது. அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களே அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடையப்பா. நீங்க செய்யற ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் உண்டு. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், கண்டிப்பாக ஹல்லேலூயா பதில் செய்வார். நீங்க தொடர்ந்து ஜெபிங்க. எந்த ஜெபத்தை ஜெபிக்கிறீங்களோ ஹல்லேலூயா அந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு கூட விசுவாசத்து கூட இந்த ஜெபத்தை ஆண்டு கேட்கின்றார். என் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. என் தகப்பன் அவர் பதில் கொடுக்கிறவர், கண்ணை உண்டாக்கினவர், காண்பார், காதை உண்டாக்க கேட்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து ஜெபிங்க. தேசம் நடக்கிற எல்லா அறிவிப்புகளையும் சொல்லி ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்க நடக்காதீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் கைவிட்டார். கண்டிப்பாக எல்லோருக்கும் ஜெபிக்கணும்.
பாரத்தோட ஒரு கிறிஸ்தவனுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய நோக்கம் அழைப்பான் தான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இப்பொழுது சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவரை கர்த்தர் ரட்சிக்கிறார். நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கண்ணீரோடு கதலோடு ஜெபிக்கின்ற அப்படிப்பட்ட இதயத்தோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்க பக்கத்துல ஆண்டவர் ரொம்ப அருகில் இருப்பார். எல்லா ஜெபமும் அவருக்கு பிரியமானது. எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார். ஆனா அதிலே ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம் எந்த ஜெபம் என்றால் கண்ணீரின் ஜெபம். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட உள்ளம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் இவ்வளோ நொறுக்கப்பட்டேன், இவ்வளோ அவமான வார்த்தை, இவ்வளோ நிந்தியான வார்த்தை என்னால் பேசுகிறாங்க, என்னை வாழ விட மாட்டேங்காங்க, என்னை உயர விட மாட்டேங்காங்க, எனக்கு எதிராக தீமை செய்கிறாங்க, என் பேரை கெடுக்கிறாங்க, என் வாழ்க்கையில் தடையே கொண்டாங்க, முன்னேறி விட முடியாதவரை பொய் சொல்லி என்னுடைய போஸ்டிங்கை தடுக்கிறாங்க, சூனியத்தை தடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை உடைந்து நொறுங்கி கதறி அழுகின்ற அப்படிப்பட்ட கூக்குலின் ஜெபத்தை கர்த்தர் உடனடியாக பதில் கொடுப்பார். வேதத்தில் கூட ஆகார் அன்றைக்கு பிள்ளை மறுத்து போதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவ கண்ணீரோட அழும்போது கர்த்தர் பிள்ளையோட அழுக சத்தத்தை கேட்டார். ஆகார் கண்ணீரை கண்டார் என்று இல்லை, ஆனால் வார்த்தை பைபிள் என்ன சொல்லுது, அந்த பிள்ளையோட அழுகை சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. வந்து இறங்கி உடனடியாக அந்த பிள்ளை நிமித்தமாக ஆகாருக்கு கர்த்தர் ஒரு நீர்ச்சி கட்டளையிட்டு அன்றைக்கு சொன்னாரோ, பிள்ளையை நான் மிகப்பெரிய ஜாதியாக மாற்றேன். அதே போல அண்ணாள் ஜெபத்து கர்த்தர் பதில் கொடுத்தா இப்படிப்பட்ட சம்பவங்கள் வேத்து நிறைய உண்டு. நொறுக்கப்பட்ட உள்ளங்கள், உடைக்கப்பட்ட நறுங்குண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் மிக அருகில் இருப்பார். ஹல்லேலூயா. நான் உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். அன்றைய எசேக்கியா ராஜா ரொம்ப வேதனையோடு வியாபாரத்தோடு நான் ஆண்டுக்காக எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் செய்தேன். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவை போல ஒரு ராஜா அன்றைக்கு எழும்பல. இடிக்கப்பட்ட அவனுடைய பலிபீடங்களை, அந்நிய காரியங்கள் செய்த பலிபீடங்களை, அந்நிய விக்கிரத்தை பின்பற்ற அந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் இவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்ப ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டி திரும்ப ஆண்டவருக்கு பலியிட்டு திரும்ப அந்த பஸ்கா பண்டிகை வெகு விமர்சையாக அவங்க 7 நாள் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதே போல் அப்படி ஒரு ராஜா எழும்பினது அவ்வளவு வெகு விமர்சையாக அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடி அவ்வளவு காரியங்கள் செய்த அன்றைக்கு எசேக்கியாவுக்கு திடீரென்று வியாதி வந்து மறுத்து போவீங்க என்று சொல்லும் பொழுது அவர் மிக மிக நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். அடியில் உள்ளம் உடைந்து போனது. உன் வீட்டுக்கு ஒழுங்குபடுத்த என்று ஏச சொல்லிவிட்டு போயிட்டார். ஐயோ, நான் என்ன ஆண்டு அமுக்காக வாழ்ந்தேன், என் பக்தி இறக்கத்தை உண்மையை கொஞ்சம் பாருங்க, நினைச்சு பாருங்க ஆண்டவர் என்று அழும்பொழுது அவர் அழுது சொல்லும் பொழுது உடனடியாக உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபட்டு நீ மறுத்து போய் என்று சொன்ன அந்த தீர்க்கதரிசி வீட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ள அந்த முற்றத்தை தாண்டக்குள்ள ஆண்ட வார்த்தை வந்தது, நீ போவோம். உடனே என் பையன்கிட்ட போய் சொல்லு, நான் உன்னை பார்த்த கண்ணீர் கண்டேன், நான் உன்னை குணமாக்கும் ஆயுசு நான் திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட கண்ணீரோடு வியாழத்தோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு கதை பதில் கொடுப்பார். இப்படிப்பட்ட தேசத்தில் நடக்க அறிவிப்புகளுக்காக கண்ணீரோடு ஜெபிங்க. யாரோ வாழ்ந்தா என்ன, யாரோ அழிந்தால் என்ன, எனக்கு என்ன என்று அப்படிப்பட்ட சுயநல மனப்பான்மை தூக்கி எறிந்து விடுங்கள். வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இயேசுக்காக நான் எல்லாருக்காக நான் ஜெபிக்கணும். ஆளுகையில் உள்ள அதிகாரங்கள் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேச அமைதியில் உண்டாகும். தேச அமைதியாக தான் நம்ம நல்லா இருக்க முடியும். எல்லோரும் நல்லொழுக்கமுடையாக இருக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். இது பிதாவுடைய தேவனுடைய சித்தம், இது அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கு தேசத்தில் ஒவ்வொருக்காக ஊழியக்காரங்களாம் ஜெபிக்கும், ஊழியக்காரங்க ஊழியம் செய்யணும் என்று இல்லை, சொல்லவே இல்லை. என் நாமத்தினாலே பிசாசு தத்துவம், என் நாமத்தினாலே நீங்கள் வியாதியை மாற்றுங்க. ஒவ்வொருவரும் அதை அறிந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட இதயம் உள்ள பிள்ளைகள் கர்த்தர் மிக அருகில் வருவார். அப்படிப்பட்ட ஆவியில் போய் கர்த்தர் ரட்சிப்பார். அந்த பிரச்சனை வெளியே கொடுப்பார். கர்த்தர் வியாதியை மாற்றுவார். நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கொண்டு உங்க பிரச்சனையை ஆண்டவர் சீக்கிரமாக மாற செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு என் பிள்ளைங்க என் குடும்பம் என்று எத்தனை காலத்துக்கு ஓடுவீங்க? சுயநலமாக விட்டு விடுங்கள். நான் ஆண்டவர் என்னை அழைச்சது ஹல்லேலூயா உலகத்துக்காக, அவருக்காக, அவர் ராஜ்யத்தை கட்ட, அவர் அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட நான் ஜெபிப்பேன். அவரை ஏற்றுக்கலாம், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். பிரச்சனையில் இத்தனை நபர்கள் நிற்கிருக்காங்க, நான் ஜெபிக்கிற ஜெபம் அவங்களை தொடும் ரட்சி என்று அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஹல்லேலூயா ஆத்தம் பார்த்தனால நிறைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கத்த கண்டிப்பாக கொடுப்பார். உங்கள் பிரச்சனைக்கு என் பிரச்சனை, என் பிள்ளை, என் குடும்பம்ட்டு உட்காந்து நீங்கள் அழுகுனா கண்டிப்பாக உங்கள் கத்த பதில் கொடுக்க மாட்டாரு. கண்ணரை காண்கிற தேவன் தான், புலம்பலை கேட்கிற தேவன் தான்.
ஆனால் எப்பொழுதுமே சுயநலமாக தனக்குன்னு வாழ்ற மனிதனை பார்த்தாண்ட சொன்னாரு, ஆத்மா நீ நல்லா சாப்பிட்டு நான் திருப்தியை வாழும், 7 தலைமுறைக்கு நீ சுற்றி சேர்த்துட்ட, பிரச்சனையே இல்லை என்று சொல்லும் போது அவனை பார்த்தான்னு சொன்னாரு, தேவனுக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்காம தனக்காக மாத்திரம் வாழ்ந்து தான் குடும்பத்துக்கு வளர்ச்சவனை பார்த்தான்னு சொன்னாரு, மதிக்கிடனே என்று சொன்னார். ஹல்லேலூயா. நாம் தேவ ராஜ்யம் விரிவாக்க பணத்தை கொடுக்கணும், உழைக்கணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நமக்காக வாழ ஆண்டு நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. உலகத்துக்காக வாழ, தேவனுக்காக வாழ கர்த்தர் நம்மை அழைத்துள்ளார். நித்தியமான வருகின்ற எல்லா துன்பங்கள் அநேகம் உண்டுதான், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை ஒரு நாள் விடுவிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை உபத்திரம் வந்தாலும், சோதனை நஷ்டம் வந்தாலும் எதுவுமே சொல்லுங்க, முடிவு அல்ல, நிரந்தரம் அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி வருகின்ற மகிமைக்கு ஒப்பான அல்ல. அதிசீக்கிரத்தில் நீங்கின்ற இந்த உபத்திரம் அது லேசான உபத்திரம் என்று வேதம் சொல்கிறது. அது நித்தியமான கன மகிமை உண்டாக்கும். நாம் இப்பொழுது பார்க்கின்ற ஆவில சென்று ஆண்டவரை தரிசிக்கின்றோம், ஆண்டை வல்லமை பார்க்கின்றோம், எத்தனை மகத்துவத்தை பார்க்கின்றோம், எத்தனை மண்டலங்களுக்கு செல்கின்றோம். அது எல்லாமே இந்த மனுஷ சரீரத்திலிருந்து நம்ம ஆவில போறோம். ஆனால் ஒரு நாள் ஹல்லேலூயா இயேசு வந்து நம்ம அவரோடு அழைத்து செல்லும் போது நாம் அவரை போல் மாறி பூரணராக மாறிடும். பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடு எல்லாருமே பூரணராக மாறிடும். ஹல்லேலூயா. அப்படி அதுக்கப்புறம் நம்ம போக போற மகிமை இப்போ உள்ள இந்த மகிமைக்கு இந்த பாடுக்கு கொஞ்சம் கூட ஹல்லேலூயா கம்பேர் பண்ண முடியாது. 1% கூட ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ மகிமை, இந்த மனுஷ சரீரத்தை தாங்க முடியாத மகிமை, வல்லமை, அவ்வளவு சந்தோஷம். இந்த மனுஷ மூளைக்கு எட்டாத, மனுஷ மூளையால எண்ணத்துல வராத, மனதுல தோன்றாத, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத பல மகிமைகள் உண்டு பரலோகத்துல. அதெல்லாம் பைபிள சொல்லப்படலையா இல்லையா? அத்தனை யாருக்கு இருக்கு? இப்படிப்பட்ட பாடுகள் நெருக்கங்களை போற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறது, அப்படிப்பட்ட பாடுகள் நெருக்கங்களை வாழ்ற பிள்ளைங்களுக்கு, நொறுக்கப்பட்டு யாருமற்ற அனாதை நிற்கிறவங்களுக்கு ஹல்லேலூயா, உடைக்கப்பட்ட உள்ளங்களுக்கு ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு மகிமை அவர் ஏற்பட்டு வைத்துள்ளார். அது பிரகாசமான இடம். அங்கு நட்சத்திரம் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, நிலா தேவையில்லை. ஏனென்றால் ஆண்ட மகிமையே முடிந்தது. ஆண்டு இந்த பூமியை முதல்ல படைக்கும்போது அப்படிதான் படைச்சாரு. ஆதாமியவள் அப்படிதான் படைச்சாரு. அவங்க அப்பாவும் செய்த பிற்பாடான் இன்றைக்கு நம்ம வாழ்ற இந்த பூமி வாழ்க்கை கொடுக்கப்படுது. ஆனால் அவர் படைச்சதே வேற மாதிரி. அவங்கள மகிமை முடிந்ததுனால அவங்களுக்கு கூட தேவையே இல்லை. அவ்வளவு மகிமையாக. மிருகங்கள்லாம் தீமை செய்யவில்லை. மிருகங்கள்லாம் சாதாரணமாக இருந்து மனுஷன் போல தான் இருந்தது. பின்புதான் கர்த்தர் சபித்தார், நீ ஊர்ந்து போவ, நீ மண்ணை திம்ப என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கும் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ நம்மை அழைக்கின்றார். நம்ம பூமியில படுகின்ற பாடுகள் ஹல்லேலூயா கொஞ்ச காலம், இது பெர்மனன்ட் இல்லை, இது ஒரு டெம்பரரி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள், இது நிரந்தரம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பாடு பிரச்சனை உங்களை அழிக்கல. ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனை ஹல்லேலூயா நாளுக்கு நாள் நிச்சயமா அவர் சாயலுக்கு ஒப்பாக மறுமாக்கி கொண்டே சென்று ஒரு நாள் அவர் வரும்போது அவரை போல் மாறும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஹல்லேலூயா அது புதுசா மாறுந்தவர் அழிந்து போகாது. இந்த பிரச்சனை பாடு உங்களை இன்னும் உங்களை ரினியூவல் பண்ணிக்கொண்டே போகும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிப்பார். அவர் விடுதலின் தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கட்டளை உடைக்கும் தேவன். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷை ஜெபிங்க. தேசத்துக்கு அதிகமாக ஜெபிங்க. பிறருக்காக ஜெபிங்க. உங்க குடும்பம், உங்க பிள்ளைன்னு சொல்லி சுயநலமான வட்டத்தில் வாங்க. அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுக்க மாட்டாரு. சுயநலமா உள்ளவங்களை கட்டார் பலவத்தை எடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. தான் என்று வாழ்றவங்க தான் மட்டும் வாழ வேண்டும், பிறரை வாழ விட மாட்டேன் என்று சொல்லுவாங்க. கண்டிப்பாக நியாயத்துக்கு உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை சுயநல வாழ்க்கை அல்ல. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோருக்கும் அன்றைக்கு அப்போஸ் நாட்கள்ல சொத்தை வித்து எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. ஆனா இன்றைக்கு அப்படியே தலையில முரண்பாடாக ஒரு ஊழியக்காரன கர்த்தர் விசுவாசம் அடையணும், ஒரு ஊழியக்காரங்க மட்டும் நீங்க போய் கொடுக்கணும். ஆனா அந்த விசுவாசிகளுக்கு ஒரு குறைன்னு அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஜெபம் மட்டும் சொல்லுவாங்க, நம்ம பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்னா இவங்க கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு சாபம் விடுறாங்க. இன்றைக்கு அநேக போதகர்கள் விசுவாசிகள் கொடுன்னு கேட்கறாங்க. கொடுக்கலன்னா நீங்க உங்களுக்கு சாபம் என்று அவங்க வருஷம் ஃபுல்லா கொடுத்து கொண்டே இருக்காங்க. அவங்களுக்கும் தேவை இருக்கும், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குன்று அந்த சிந்தையே இன்றைக்கு இல்லை. பொருளாசனம் நிறைந்தவர்கள் இன்னைக்கு காணப்படுறாங்க.
கண்ணில கேட்ட அகப்பட்டு வேதம் போதிக்காத போது வேதம் சொல்லாத வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எல்லோருக்கும் நியாயத்தை பிரிக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் எல்லாரும் நிற்கணும் என்ற பயம் ஜனங்களுக்கு இல்லவே இல்லை. ஒவ்வொருவரும் தாங்கள் பேசின்ற செய்த ஒவ்வொரு காரியத்தை கொண்டு அவருக்கு கணக்கொப்பிக்க வேண்டும். இந்த பூமியில் எத்தனை சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தாலும் வேஸ்ட். தேவனுடைய கண்கள் பூமியை சுற்றி உலா கொண்டது. அந்த கண்ணுக்கு தப்பிக்க முடியாது யாரும். கர்த்தர் நீதிமன்றம் எல்லா எல்லைமொழியும் காப்பாற்றினார். அவருடைய எல்லாம் ஒன்று கூட மறிக்கப்படாது. நீதிமன்றத்துக்கு எதிராக இன்னைக்கு துன்மாக்கள் எத்தனையோ காரியங்கள் செய்யறாங்க. சபையில அடைத்து ஒடுத்து அவங்கள போய் கேஸ் போட்டு சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தர் அவளை தாங்குவார், காப்பாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் எளிமையை கத்த காப்பாற்றார், ஒன்றும் முறிக்கப்படாது. என் ஜெபத்தை கத்த கேட்பார், என் பிரச்சனை மாற்பார். சொல்லுங்க, என்னை விடுவிப்பார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. இன்னைக்கு தேவ ஜனங்களை கவிழ்க்க வேண்டும் என்று பிசாசு டைரக்டா மோத முடியாம இன்டைரக்டா அப்படி பில்லிசனை செய்யணும் வச்சு அவங்க குடும்பங்களில் விபத்தை மறிக்கணும், அவங்க குடும்பம் உடையணும், அவங்க சுகவீனத்தில் படுக்கணும், சபை உடையணும் என்று நிறைய செய்கிறாங்க. கரெக்டாக எங்களுக்கு தொடர்ந்து ஆவில காண்பித்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து எங்கள் ஜெபத்தில் அதிகமாக அந்நிய பாஷையிலே இப்படிப்பட்ட யாகங்கள், வேள்விகள், மந்திரங்கள் செயலிட்டு போனாலே நாங்கள் ஆவி நிறைஞ்சு அந்நிய பாஷை ஜெபித்து எரித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நீங்கள் ஜெபிங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீங்கள், ஒவ்வொரு ஊழியருக்கும் நீங்கள் ஜெபிங்க. உண்மையாக அவள்கிட்ட எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட விபத்திலிருந்து நம்ம பாதுகாக்கணும். வாகனத்தில் போகும்போது வரும்பொழுதும் ஏசுனத்தை சொல்லிட்டே இருங்க. ஏசுனத்தை 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 ஏசுனத்தை. எங்கே இருந்து வேலை பார்த்தாலும், எங்கே ட்ராவல் பண்ணாலும் பாட்டு கேட்டு போங்க, துதிச்சுட்டு போங்க, வசனத்தை ஆடியோவில் கேட்டுட்டே போங்க, முடிந்த கையில் பைபிளை வாசித்துட்டே போங்க. ஏசுனத்தம் சிந்தையில் அது ஒன்று தான் நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம சுற்றிலும் கண்ணிகள் சுற்றி காணப்படுது. இருள் காருள் பூமி மூடிட்டு எந்த மனுஷனை அழிக்கலாம், எந்த மனுஷனை வைக்கலாம், எந்த மனுஷனுக்கு தீமை சென்று அப்படி ஓநாய்கள் போல இன்றைக்கு ஒரு கூட்டம் சுற்றி சுற்றி வருகிறது. யாருக்கு எடுக்கலாம், எந்த சின்ன கருத்தை பெருசா ஊதுறாங்க. ஆனா அவங்க பெருசு தப்பமா அதை மறைக்கிறாங்க. இன்றைக்கு அப்படிதான் காணப்படுது. தீமை நன்மைன்னு சொல்றாங்க, நன்மை தீமைன்னு சொல்றாங்க. பணத்தை வாங்கி கொண்டு நீதியை புரட்டுறாங்க, பொய்யை கட்டவிழ்க்கிறாங்க. நாம் அதை எரித்து ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிகளை ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விபத்தை உண்டு பண்ண எல்லா ஆவியும் இருக்கேன். ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் உங்கள் கரத்தில் கொடுத்து நைட் இரவு தலையில ஜெபிங்க. காலையில் வெளிக்கு செல்லும் போது, படிக்க செல்லும் போது பல்லில் கைவித்து வெளியே அனுப்புங்க. அதே போல் வெளியே போயிட்டு வந்தானே, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வெளியே வேலைக்கு போயிட்டு வந்தானே, முகங்கள் விட்டு ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் எதனாலும் செய்ய சொல்லுங்க. வந்த உடனே அந்த பின்றது அந்த ஆவிகள், சில ஆவிகள் பின்றது வரும், அது வராது. முகத்தை கழுவிட்டு கை கழுவிட்டு வந்து ஒரு 5 நிமிஷமா ஜெபிச்சுட்டு மற்ற எதுவுமே ட்ரெஸ் மாற்றமா சாப்பிடணும், தண்ணி வைக்க, அதுக்கப்புறம் தான் காலையிலேயே அந்த காரியத்தை கற்றுக்கொண்டு. அதிகமாக விபத்தினாவை, தற்கொலாவிகள், டிப்ரெஷன் கிரியை செய்கிறது எல்லாவற்றுக்கும் ஜெபந்தான் மருந்து. அப்படிப்பட்ட ஜெபத்தை கட்டப்பை வைக்கின்றார். உங்களை மாத்திரம் ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் ஜெபிங்க. கர்த்தர் எலும்பை காப்பாற்ற, உங்க எலும்பு ஒன்றும் முறிக்கப்படாது. அப்படி செய்கின்ற நபர்களை அவங்க செய்யற அந்த தீமை அவங்கள ஒரு நாள் கொலை செய்யும். தீமை துன்மாக்கனை கொள்ளும். ஆனா நீதிமன்ற பயக்கிறவங்க நினைச்சவங்க குற்றவாளிகள் ஆவார்கள். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் வாக்காத போகும். உனக்கு எதிராக கூட்டம் கொண்டா அது என்னால கூடல, அது பிசாசு கூட வைக்கின்றான். ஆனா உனக்கு எதிராக அவங்க பேசக்கூடிய நாவை நான் குற்றப்படுத்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படிப்பட்டவங்களுக்கு மேலாக பரலோக கவர்மெண்ட் உண்டு, பரலோக கோர்ட் உண்டு. பரலோகத்தில் பேச லாயர்ஸ் மாதிரி அங்கே செயின்ஸ் பர்சங்கள் வந்து பேசுவாங்க, வாதாடுவாங்க. நம்ம என்னெல்லாம் ஆண்டுக்கு வாழ்ந்தோம் செய்தோம் என்று அங்கே வழக்கு நடந்து கொண்டு இருக்கும். அங்கு உள்ள கோர்ட்டில் சொல்லப்பட்ட அந்த ஹல்லேலூயா விசாரணையோ அந்த நியாயத்திற்கோ அந்த முடிவு தான் இங்கே செயல்படுத்தப்படும். இந்த பூமியில் உள்ள கோர்ட் விசாரணை நம்ம ஒன்று செய்யாது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தில் நடக்கிறதா உண்மையான விசாரணை, அங்கே உள்ள வழக்கு உண்மையான வழக்கு, அங்கே உள்ள நீதி தான், நியாய தீர்ப்பு தான், அதுதான் உண்மையானது. நம்ம அங்கே தான் பயப்படணும், பூமிக்கு பயப்பட வேண்டாம். பணமாக கொண்டு உண்மையை பொய்ன்னு சொல்கிறாங்க, பொய் உண்மைன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கட்ட நீதியில் நியாயதி அவங்க செய்கிற பொய் அவங்களுக்கு கண்ணியா மாறும். தான் விட்ட குழியில் தானே விழுவன். அவன் விருத்த வழியில் அவன் கால் ஆகப்படுது. அவன் எய்த அம்பு அவனே தாக்கும். ஹல்லேலூயா. பட்டை தீர்த்த பட்டத்தாலே அடைந்து போன ஒரு நாள் தீமையை துன்மார்க்கனை கொலை செய்யும். ஆனால்
ஹல்லேலூயா. நீதிமான் யாருன்னா பார்க்கணும், ஒரு நாள் கர்த்தர் அவளை குற்றவாளி ஆக்குவார். அவங்க செய்த அது நீதிமான் பொறுமையா இருந்தால் தேவன் அவனுக்கு வழக்காடி அவன் நியாயத்தை வெளிப்பட்டார். யார் உண்மையான நீதிமான், யாரு குற்றவாளி என்று காலம் சொல்லும், கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஜோடிக்கப்பட்ட காதைகளை நம்பாதீர்கள், உண்மைகளை வதந்திகளை நம்பாதீர்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டு கொள்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தர் தம் பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தியுள்ளார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் தன் பிள்ளைகள் அவர் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்ட ஜனங்களை எதிராக இன்றைக்கு பேசுறாங்க செய்யறாங்க, எல்லாவற்றுக்கும் நியாயத்தை கொடுப்பார். நியாயத்திற்கு நாளில் வெளிப்படை விசேஷத்துல அந்த 16-17 சொல்லப்பட்டபடி இந்த கடைசி 7 கலசங்கள் இந்த பூமியில தேவனுடைய கோபாக்கின் கலசங்கள். நம்ம சென்ற வாரம் கூட பார்த்த இயேசு அதிக சொல்ல வாசிக்குமத்துல தேவனுடைய கோபாக்கினின் அந்த பாத்திரம் கையிருக்குது. துன்மாக்கு அதில் அந்த வண்டல் கடைசி இந்த மண்டின்னு சொல்லுவாங்க, அதை கூட உறிஞ்சு குடிப்பாங்க. தேவன் ஊற்ற போகின்றார். ஹல்லேலூயா. ஒரு நியாயத்திற்பன் அவர் பாத்திரம் கையில் வச்சிருந்தார். அது அந்த கடைசி நாட்களை ஊற்றும் பொழுது அந்த நாட்களில் தேவன் அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த கோபாக்களை ஊற்றும் பொழுது இந்த பூமியில காணப்படுகின்ற மரங்கள் செடிகள் எல்லாம் எரிந்து பேர் ஒன்றும் இருக்காது. அதே போல ஆறுகள் ஏரிகள் குளங்கள்லாம் ரத்தமாக மாறும். ஏனென்றால் இந்த பூமியில தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவனுடைய தீர்க்கதரிசியின் ரத்தத்தை இந்த பூமி இன்னைக்கு அதிகமாக சிந்தி கொண்டிருக்குது. குற்றமற்ற குழந்தைகள் ரத்தம், குற்றமற்ற பெண்கள் ரத்தம், குற்றமற்றவங்களுடைய ரத்தம் அதிகமாக சிந்தப்படுது. குற்றமற்ற சிறுமியான ஜனங்களை அதிகமாக ஒடுக்குறாங்க. யாதும் ஒண்ணுமே அறியாத குழந்தைகளை இன்னைக்கு கொலை செய்றாங்க. இப்படிப்பட்ட கொடூரத்தை இன்னைக்கு மனுஷங்கள் கொடுமை செய்யலாக நிற்கிறாங்க. ஒரு பயம் இல்லை, ஒரு ஒரு தெய்வ பயம், கடல் பயம் என்று இன்னைக்கு இல்லவே இல்லை. ஆண்டை ஏற்றுக்கொண்ட ஊழியர்கள் கூட நிறைய பேருக்கு கர்த்தருடைய பயமே இல்லை. ஆண்டு இந்த புல்பிட்டில் உலாகிறார் என்ற அந்த பயமே இன்றைக்கு இல்லை. சபையில தேவன் உலாகின்ற என்ற பயமே இன்றைக்கு இல்லை. தேவன் பேசினார், தேவன் இருக்கின்ற, தேவன் காண்கின்ற இந்த பயமே இன்றைக்கு இல்லை. நிறைய சபைகளில் பொருளாசை, பணாசை, தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் பேசுறாங்க. கர்த்தர் நியாயத்தை கொடுப்பார். அவங்க சிந்தின ரத்தத்தை அவங்களுக்கு கொடுப்பார். எல்லாம் ரத்தமாக மாறும். அவங்க ரத்தத்தை தான் குடிக்கிற வர வழியே கிடையாது. அந்த 7 வருஷம் மிக கொடுமையாக இருக்கும். அந்த நாட்கள் நம்ம யாரும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க சொல்லுங்க, என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க யாரும், அப்பா யாருமே, என் குடும்பத்தில் யாருமே கைவிடப்படக்கூடாது. உங்களுடைய வரிகள் எனக்கு காணப்படணும். எங்களை ஆயத்தமாக்க நாங்கள் நன்மை செய்யணும். நீங்கள் வெறுக்கின்ற தீமை நாங்களும் விட்டு விலகணும். எல்லாருக்கும் நான் ஜெபிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரையும் தாங்க, எல்லாரும் நேசிக்கணும், ஒரு மேலே அன்பு செலுத்த வேணும். ஆண்டவரை எங்களை சபிக்கிறவங்க தூஷிக்கலாம் நான் ஜெபிக்கணும். கிருபை தாங்க நீங்க கேட்க போறீங்க. கர்த்தர் மீட்டுக்கொள்வார். மீட்டுக்கொள்ள நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் நம்புற உங்க மேல ஒரு நாள் குற்றம் சுமத்த முடியாது. அப்படி குற்றம் சொல்ல நீங்க நிந்திக்கப்பட்டால் நீங்க சொல்லுங்க, நான் பாக்கியவான், பலோத்து உங்க பலன் மிகுதியா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்பாக வாழ்ந்த எல்லாரையுமே கொலை செய்தாங்க. பலிபீடத்துக்கு நடுவுல ஆலயத்தை வச்சு சகரியா திக்கசை கொலை பண்ணாங்க. எல்லா ரத்தத்துக்கும் கர்த்தர் ஒரு நாள் நியாயத்திற்கு கொடுப்பார். தீமேசிட பேரை கட்ட பூமியில் இராமல் அற்று போகப்பன தேவனுடைய முகம் அவங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனால் நாம் ஜெபத்தை கேட்டு நம்ம கூடதை கொடுக்க நம்மத்திலே கட்ட உலாகின்றார். தேவனுடைய நியாயத்திற்கு தொடங்க போகிறது. இந்த பூமியில் தொடங்க போகிறது. நாம் இன்னும் கொஞ்சம் காலத்தை குமாரை பற்றியிருப்பது நாம் அவர் பார்த்து அண்டிக் கொள்ளும். ஜெயிப்போமா? ஜெபம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஜீசஸ். ரேப்ரா காஃபாலா பாரிபா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீதிமான்களின் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆமென் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்கப்பா. அப்பா, நீதிமான்களுடைய எலும்புகளை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு எலும்புகளையும் ஜீவன் இறங்கட்டும், 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 மகிமை இறங்கட்டும். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட பிள்ளைங்க அப்பா யாராவது இன்னைக்கு வேதனையில இருப்பாங்கன்னா இப்போதே அந்த குற்றப்படிகள் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு ஒரு விடுதலையை இளைப்பாறுதலை கட்ட எடுங்க. ஒவ்வொருவரையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கிருபை தாங்கட்டும்.
உங்க மகிமை தாங்கட்டும். வரவேண்டிய நன்மைகள், ப்ரமோஷன் இந்த நாளில் வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தீமை கண்ணிக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. குற்றமற்ற நல்ல மனசாட்சி உடைய ரத்தத்தினால் உண்டாகட்டும். ஒருவரையும் கழுவி சுத்திகரியும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you all.